வணக்கம் நல்லுள்ளங்களே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வாங்க, இன்னைக்கு நம்ம ஈவினிங் விளாக், அதாவது சாயங்காலம் ஈவினிங் விளாக் இல்ல, நைட் விளாக், அதாவது ஒரு 6 மணிக்கு 7:30 மணி. அதாவது அது வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டா 6 மணி 6:30க்கு அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போயிட்டா. இப்போ நானும் சிவாவும் மட்டும்தான் இருக்குமா. அதனால இப்போ நைட்டு சாப்பாடு வந்து இன்னைக்கு அனிமல் சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறேன்ல. ஏன் சாப்பிட மாட்டோம்? சும்மா விளையாட்டுக்கு சொல்லி பார்த்தேன். என்னவா என்ன வேணும்? சரி, நம்ம என்ன பண்றோம்னு சொல்லு. இப்போ வந்து ப்ரௌனி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சிவா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ப்ரௌனி. நான் வந்து ஃபைட் கிளப் படம் பார்த்துட்டு இருக்கிறேன். எடுத்துச்சிட்டு எல்லாம் மிக்ஸ்லாம் பண்ணிட்டேன். ரெசிபி வந்து இன்னொரு நாள் போடுறோம் நாங்கள் கண்டிப்பா. இது வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நைட்டு என்ன சாப்பாடு செய்யலாம் தெரியல. என்ன செய்யணும் தெரியல. நீ காலையில் மத்தியானம் வந்து லஞ்ச் எங்களுக்கு ஐஸ் பிரியாணி, பழைய சாதம். ஆமா, காலையில என்ன சாப்பிட்டோம்? பொடி இட்லி. நீ மேகி, சின்ன பிள்ளை இட்லி பொடி சாப்பிட்டாச்சு. நீ மேகி சாப்பிட்ட. டைம் வேற 7:30 ஆயிடுச்சு. நான் எப்பவுமே 6:30 சாப்பிடுவேன். ஒன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கேன். ப்ரௌனிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ப்ரௌனிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட். சூடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்து ஒன்றும் செய்யாம உட்காந்துட்டு இருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. என்ன செய்யலாம் சாப்பாடு? சொல்லு, நீ சொல்லு. சாப்பிடாம படுத்துருவோம் சாம். நெக்ஸ்ட் டிஷ் இது வச்சு என்ன செய்ய? கிறிஸ்பி கார்ன் அப்படின்னு ஒரு டிஷ் பண்ண போறேன். இந்த பார்பிக்யூல எல்லாம் வந்து ஸ்டார்டரா தருவாங்க ஃபர்ஸ்ட். நான் முந்தா நாளே பார்த்தேன் செய்யணும்னு. இதுதான் டிஃபன், இதுதான் டின்னர். இதெல்லாம் நான் உள்ள வச்சிருக்கேன். இன்னும் 100 கிராம் சாக்லேட் இருக்கு. இன்னொரு ப்ரௌனி செய்யலாம். இப்ப என்ன டின்னர்? கடைசியில நான் ஒரு சாதனை படைச்சிருக்கேன். நூடுல்ஸ், நூடுல்ஸ் வீட்லயே பண்ணேன். இப்பதான் வேக வைக்க போறேன். இது இப்பதான் இடியாப்ப மாவு உலக்குல வந்து அதை வச்சு பண்ணேன். எப்படி வருதுன்னு பாப்போம். ப்ரௌனி அமர்ந்துருச்சு, நீ பார்க்கவே இல்லை. சாக்லேட்லாம் சாப் பண்ணி போட்டாச்சு. இந்த சாக்லேட் தான் வந்து நான் யூஸ் பண்றேன் ப்ரௌனிக்காக. வந்து நம்ம இது போட்டுட்டு இருக்கிறோம். நூடுல்ஸ், அதாவது ஹோம்மேட் நூடுல்ஸ். ஆமா, கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு தான் வரும். அதுக்காகலாம் வந்து இது பண்ண முடியாது. செஞ்சு வச்சுருக்கிறா பாருங்க. இப்போ எனக்கு நீளமான நூடுல்ஸ். இதோட ரெசிபி வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ பண்ணலாம். அப்படியே தட்டிடலாம்லடா? அப்படியே தட்டினா பயமா இருக்கு எனக்கு, பிஞ்சிருது. நான் தட்டுட்டா? வேண்டாம், நான் செஞ்சா நான் தான் செய்வேன். அப்புறம் நீ சொல்லிடுவேன் நல்லா வந்துச்சுன்னா நான் தட்டினேன் இல்லை அப்படின்னு. வந்தா மழை, போனா அவ்வளோதான். போனா அவ்வளோதான். செம மழை எங்க ஊர்ல. மழை பெய்யுதுங்க. ஒரு புயல் காத்து அடிச்சுது. சரி, காத்து அடிச்சிச்சு. ஒரு காத்து அடிச்சது பாருங்க. அப்படிதான் அப்படிதான் தூக்கி போட சொன்னேன். தைரியம் ரொம்ப ஹேண்டிலா கேரா ஹேண்டில் பண்ணத. புளியறதுக்குள்ள கை வலிச்சிருச்சுமா. அது உனக்கு தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி வந்தாலும் டைட்டாக தான் இருக்கும். சாப்பிடணும்னா என்னன்னாலும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம்ல? போதுமா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, பாருங்க, அது கொதிக்கி கொதிச்ச அப்புறம் பார்க்கணும். அதுக்குள்ள நான் வெங்காயம் தக்காளி நறுக்க போகிறேன். ஆமாம், இந்த அதை ஆஃப் பண்ண. ஸோ நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாம வந்துருக்கு. சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ரௌனி சூப்பராக வந்துருச்சு. நம்ம டேஸ்டிங்க்கு கொண்டு போய் கொடுப்போம். கொஞ்சம் கூடு, சரி கொஞ்சம் கூடு. நல்லா சூப்பராக இருக்கு. ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது கண்ணாடி பவுல் எடுத்து நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சாலும் சூப்பராக இருக்கு.
ப்ரௌனி எல்லாம் வச்சாச்சு. கொஞ்சமா இது பீன்ஸ் கேரட் போட்டுக்கலாம். என்னது அப்ப இப்படி கூட போட்டுக்கலாம், நல்லாதான் இருக்கு. இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் வந்து என்னது போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கஸ்தூரி தூள் தான், கரம் மசாலா. அப்புறம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போடணும், ஏன்னா நூடுல்ஸ்ல வந்து உப்பு நம்ம போட்டு தான் பிணைஞ்சிருக்கோம், அதனால உப்பு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போடணும். பாய். கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சமா பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன், அதாவது மிளகுத்தூள். எதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு சொல்லுங்க. மசாலா வேகிறதுக்காக, அந்த மசாலா வடை போகிறதுக்காக, அப்பதான் சாப்பிடலாம். எதுக்குமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு ஆறிக்கிட்டே இருக்கு ப்ரௌனி. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் நான் தான் கிட்டேன், இப்பதான் வந்தாங்க. நீ உண்மையே ஒத்துக்குமா ப்ளீஸ்மா? என்னதான் அவங்க செஞ்சாலும் லாஸ்ட் நான் தான் வந்து இவங்களுக்கு முடிப்பேன். ஆனா செஞ்சது பூரா அவதான், சிவாலா. நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா வந்திருக்கு. ஒரு இது கூட உடையல, நல்லா நீளமா. கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃபரெண்டா தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ஹெல்த்தியா பண்றதுனால. இல்ல கடையில வந்து வேற ஏதாவது சேர்ப்பாங்க, மைதா ஏதாவது சேர்ப்பாங்க, நம்ம சேர்க்கல. அப்புறம் பிரிசர்வேட்டிவ் ஏதாவது சேர்ப்பாங்க. இப்ப வந்து நான் உடனே செஞ்சு உடனே சாப்பிடுற மாதிரி. ஆனால் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா, நல்லா சூப்பரா. அது கூட ஒட்டும் கடையில வாங்குறது கூட. என்ன வேணும்? எதுவுமே வேண்டாம் நினைக்கிறேன். போதும்ல? டொமேட்டோ சாஸ் ஊற்றினா அந்த டேஸ்ட் வந்து ரைட்டோடு. ப்ரௌனி இங்க இருக்கு. என்ன சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்பா கால் வலிக்கு. நல்லா இருக்கு. 7:30க்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடிச்சாச்சு. ஆக்சுவலி 7:30க்கு vlog ஆரம்பிச்சு, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சாப்பிட சாப்பிட போறேன். பை.